தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு 35,000 கடைகள் இருக்குது. அதை சார்ந்த தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2 லட்சத்துக்கும் மேலே இருக்காங்க. ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் இவர்களுடைய நலன் கருதியும், அதாவது வருகின்ற சட்டமன்ற தேர்தல் ஜனநாயக அடிப்படையின் தார்மீக அடிப்படையின்படியும் ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்ற முன்னெச்சரிக்கையுடனும் தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தல்படியும் பார்த்தோம்னா இப்போது 100% வாக்கு விடணும் அப்படின்றது ஒரே ஒரு காரணத்தை வச்சுட்டு எங்களுடைய எம்ப்ளாயீஸ் ஆகட்டும் நாங்களாகட்டும் அதிகமாக நுகர்வோரோட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப வாக்களிக்க வேண்டும் அப்படின்ற ஒரே ஒரு முக்கியமான கொள்கையை வலியுறுத்தி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து நகைக்கடைகளும் நாளை ஒரு நாள், அதாவது 23 ஏப்ரல் 2026 வியாழக்கிழமை காலையிலிருந்து விடுமுறை அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கோம். இதை எங்களுடைய உறுப்பினர்கள் அனைவரும் ஃபாலோ பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய தொழிலாளர்களுக்கும் பூர்ண இதுக்கு விடுமுறை கொடுத்துருக்கோம். அவங்களும் வாக்கு அளிப்பதற்காக தன்னுடைய சொந்த ஊருக்கு போகிறதுக்கும் நிறைய பேர் வெளியூர்களிலிருந்து வந்து தங்கியிருந்து எங்கள்கிட்ட பணி செய்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து சிரமமின்றி போயிட்டு வரத்துக்கும் வாக்கு அளிக்கிறதுக்காக ஏதுவாக இருக்க வழியில் தான் நாங்கள் இந்த விடுமுறையை அறிவிப்பு வெளியிட்டிருக்கோம். ஸோ இது எந்த அளவுக்கு சார் உங்கள் ஓட் பண்ணுறதுல எந்த அளவுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கீங்க? இல்லை, இப்போ நாங்களாகட்டும் எங்களுடைய எம்ப்ளாயி ஆகட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வே எடுத்ததில் எல்லாருமே ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்காங்க. அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் யங் ஜென்ரேஷனும் மகளிர் அணியும் சரி, அந்த அளவுக்கு லேடிஸ் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அதனால் இந்த ஒரு சட்டமன்ற தேர்தல்ன்றது எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய தலையெழுத்தையே மாற்றி எழுதக்கூடிய ஒரு விஷயமான நாங்கள் பார்க்குறோம். முன்னாடியே ஏதாவது முன்கூட்டியே ஏதாவது க்ளோசிங் இருக்குமா? இல்லை, இன்றைக்கி வழக்கம் போல் செயல்படும். இன்றைக்கி எல்லா டைமும் அந்த டைம் போல் இருக்கும். யாராவது வெளியூர் போகிறவங்க மட்டும் பர்மிஷன் எடுத்துகிட்டு இன்றைக்கி முன்தினம் கொஞ்சம் 1 hour 2 hour பர்மிஷன் எடுத்து முன்னாடி போயிடுவாங்க. மற்றபடி இங்கே சுற்றுப்புறத்தில் இருக்கிறவங்க எல்லாமே அப்படியே இருப்பாங்க. நாளைக்கு மட்டும்தான் விடுமுறை. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.